வாழ்க வளமுடன். இரு கைகள் பைரவ முத்திரை இல்லை பைரவி முத்திரையில் வச்சுக்கோங்க. இன்றைய வகுப்பு 4ஆம் நாள் பயிற்சிக்கு தயாராகிருங்க. கண்கள் மூடிய நிலை. முதல்ல யோக வணக்கம் செய்துட்டு பயிற்சிகளுக்கு உள்ள போகலாம். மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே 2 கைகள் தலைக்கு மேல ஒன்னா சேர்த்துருங்க. எல்லாம் வல்ல இறைவனுக்கு வணக்கம், பிரபஞ்ச சக்திக்கு வணக்கம். அடுத்தது நமஸ்கார முத்திரை. சஹஸ்ரார சக்கரத்தில் ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகள், எல்லா நல்ல சக்திகளும் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. இப்ப அடுத்தது பிடரிக்குழி. ஒவ்வொரு இடத்தை தொடும்போது இங்க கிடைக்கிற உணர்ச்சியை உணரணும். அது தொடக்கூடிய புள்ளிகள் எல்லாமே சக்கரங்கள். அந்த சக்கரங்களை தொடுறப்ப அது தூண்டப்படுவதை நம்மளால உணர முடியும். தொட்டுதான் முன்னோர்கள் எல்லாத்தையுமே குணப்படுத்தினாங்க. இப்ப இந்த இடத்தில் கவனத்தை செலுத்தி இஷ்ட தெய்வம், குல தெய்வத்திற்கு வணக்கம், அவர்களுடைய ஆசைகள் அனுமதி கேட்டுக்கிறோம். அடுத்தது பிடரிக்குழி. முன்னோர்களுக்கு வணக்கம். அடுத்தது நெஞ்சுக்குழி, குரு வணக்கம். கீழே குனிஞ்சு பூமி தாய் தொட்டு வணங்கி பூமி தாய் வணக்கம். 2 கைகள் நல்லா உரசி இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுங்க. இப்ப இந்த உள்ளங்கைகள் கண்ணுக்கு மேல வச்சு கண் இமைகள்ல அந்த வெப்பம் பரவுறத உணருங்க, ஃபீல் பண்ணுங்க. முகத்துக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல உள்ளங்கைகள் கொண்டு வந்து முதல்ல உள்ளங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இரு கைகள் நமஸ்கார முத்திரையில். வாழ்க வளமுடன். கைகள் 2ஐயும் நல்லா தளர விட்டுருங்க. உடல் முழுக்க தளர விட்டுருங்க. கவனம் எங்கிருந்தாலும் இப்பொழுது நமது வகுப்பில் வரட்டும். கவனத்தை முழுமையாக வகுப்பில் கொண்டு வாங்க. சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை 100% உள்வாங்கி அந்த பயிற்சிகளை செய்யுங்க. பயிற்சி செய்வதில் மட்டுமே கவனம் இருக்கட்டும், வேற எந்த இடத்துலையும் சிந்தனை போக வேண்டாம். பயிற்சி நம்ம 100% செய்யறப்ப பலன்கள் அதுக்கு தகுந்தாப்புல நமக்கே ஆச்சரியப்படுற வகையில் வரும். இப்ப முதலாவது சமநிலை எடுத்துக்கோங்க. இரு கால்கள் நேரா பார்த்தபடியாக இருக்கட்டும். இரு கைகள் இடுப்பில் வச்சுக்கோங்க. 3 விஷயங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. முதலாவது, பயிற்சி ஆரம்பம் முதல் முடிவு வரை உடல் நல்ல தளர்வா இருக்கணும், ரிலாக்ஸா லூஸா இருக்கணும். இப்போ ஒரு வேலைக்கு 40% எனர்ஜி யூஸ் பண்ணா போதும் அப்படின்னா 40% மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படுதோ அந்த எனர்ஜி மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும். 2வது விஷயம், மூச்சில் கவனம் இருக்கணும். பயிற்சி செய்யறதுல மூச்சில் கவனம் இருக்கணும். ஒரு சில பயிற்சிகள் செய்யறப்ப மூச்சு உள்ள வரணும், ஒரு சில பயிற்சிகள் செய்யறப்ப மூச்சை வெளியிடணும். அது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லுவோம், ஏற்கனவே நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி மூச்சோட பயிற்சி செய்யணும். மூச்சோட பயிற்சி செய்யறப்ப தான் பயிற்சியுடைய பலன்கள் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மூச்சோட பயிற்சி செய்யறப்ப பயிற்சி செய்ய 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 பயிற்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம், பயிற்சி செய்ய 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 எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுறத ஃபீல் பண்ண முடியும். தூங்கி எந்திரிச்சிருக்கிறீங்க, உடல் களைப்பா இருக்கும், ஒருவேளை இரவு தூக்கம் சரியா இருக்காது. பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்க, பண்ண பண்ண உடம்பு டயர்ட் ஆகாது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதான் நம்ம பாரம்பரிய கலை, அதான் யோகா. இப்போ மூச்சோட ஆரம்பத்துல செய்யறப்ப சிரமமா இருக்கும். அங்க கவனத்தை வைக்கணும், இங்க கவனத்தை வைக்கணும், மூச்சுலையும் கவனத்தை வைக்கணும் அப்படின்றப்ப. ஆனா பழக பழக ரொம்ப ஈஸியாயிரும். சிம்பிளா பழகிக்கலாம். பயிற்சியை விடாம செய்யுங்க. அப்ப இந்த மூச்சுல கவனம் வைக்கிறது எளிமை. 3வது, பார்வை. ஒவ்வொரு பயிற்சிகள்ல பார்வை ஒரு புள்ளியில ஃபிக்ஸ் பண்ணி பயிற்சிகளை செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நான் அங்க நிக்கிறேன், இந்த செவுத்தை பார்த்து பயிற்சி பண்றேன் அப்படின்னா இந்த செவுத்துல ஒரு புள்ளி இருக்கு பாருங்க, அந்த புள்ளியில பார்வையை வச்சு பயிற்சி செய்யணும். இப்ப கை பயிற்சி செய்யறோம்,
மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே மேலே கொண்டு வரோம், மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழே கொண்டு வரோம். ஆனா பார்வை அந்த இடத்துல தான் இருக்கணும். கருவிழி கொஞ்சம் கூட அசையக்கூடாது. இப்ப 5 சுத்து செய்யறோம். 5 சுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கண்கள் மூடி ஓய்வு எடுத்துக்கலாம். நீங்க நம்ம சொல்லி கொடுக்கறத பார்க்கலாம். இல்ல தனியா பயிற்சி பண்றீங்க, பழகுனதுக்கு அப்புறம் 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறமும் கண்கள் மூடி திரும்ப அதே இடத்துல பார்வை கொண்டு வந்து பயிற்சி பண்ணும். நீங்க ஒரு செவுத்தை பார்த்து பண்றீங்க அப்படின்னா ஒரு கருப்பு புள்ளி அதை மார்க் பண்ணிக்கலாம், அதை பார்த்து பயிற்சி பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. பார்வையை அங்க செலுத்தி பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா நிறைய பலன்கள் இருக்கு. நல்ல விதத்திலையும் ஃபாலோ பண்ணலாம், தீய விதத்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது எனக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான முறை. இந்த பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு நல்ல விதத்துல நீங்க வேற யாரையாவது கண்ணை பார்த்து உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியாகும்னு சொன்னா கண்டிப்பா சரியாகும். இந்த பொருளை வாங்குங்க அப்படின்னு சொன்னா வாங்குவாங்க. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சியல் அதிகமா இருக்கும். சரி, இந்த 3 விஷயங்கள்ல கவனத்துல இருக்கட்டும். இப்ப முதலாவது இரு கைகள் இடுப்பு பகுதியில வைக்க சொன்னோம். இப்ப பெருவிரல்கள் மீது கவனம் வரட்டும். குதிங்கால் மேல தூக்கணும், கீழே இறக்கணும். இன்னைக்கு செய்யக்கூடிய பயிற்சியில குதிங்கால் முழுமையா தரையில் வைக்க கூடாது, காத்துல தான் நிப்பாட்டி வச்சிருக்கணும். 5 சுற்றுகள் நம்ம செய்ய போறோம். இப்ப ஆரம்பிக்கலாம் பாருங்க. நான் ஒரு முறை செய்யறேன். மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே இரு குதிங்கால்களை நல்ல மேல தூக்கணும். மூச்சு வெளியிட்டுக்கிட்டே அப்படியே குதிங்கால்கள் கீழே கொண்டு வரணும், தரையில வைக்க கூடாது. இதுதான் ஆரம்ப நிலையே. இப்ப இங்கிருந்து அதே போல 5 சுற்று முடிச்சுக்கணும். இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. சரி, இப்ப குதிங்கால் கீழே வச்சு கண்கள் மூடி உடலில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனிங்க. உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. இந்த பயிற்சி எந்த இடத்தில் வேலை செஞ்சிருக்கு, என்ன விளைவை எடுத்திருக்கு அப்படின்றத கவனிக்கணும். இப்ப மீண்டும் நிலைக்கு வந்துருங்க. கண்கள் திறந்த நிலை. இப்பொழுது வெளிச்சுற்று உள்சுற்று. இப்ப நம்ம பாதங்கள்ல இருக்கிற உள்பக்கத்தை வெளிநோக்கி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வெளிப்புறமா இருக்கிறத இப்படி உள்நோக்கி கொண்டு வரணும். இப்ப 5 சுற்று செய்ய போறோம். வெளியே போறப்ப மூச்சை வெளியிடுங்க, உள்ள கொண்டு வரப்ப மூச்சை உள்ளிழுத்துக்கோங்க. பார்வை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 1 2 3 4 5. சரி, இப்ப அடுத்தது கோல்ஃப் சக்ரா. இப்ப இடது கால் மீது கவனம் வரட்டும். இடது கால் மேல தூக்கிடுங்க. இப்ப நம்ம செய்யற பயிற்சிகள் எல்லாம் அமர்ந்த நிலையில செய்துக்கலாம். பிராரம்பிக் ஸ்திதியில செய்துக்கலாம், இல்ல நின்ற நிலையில நான் இப்ப செய்யற மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு மூட்டுல வலி இருக்கு அப்படின்னா அமர்ந்த நிலையில செஞ்சுக்கோங்க. மூட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்படி நின்ற நிலையிலேயே செஞ்சுக்கலாம். இப்ப நிலை எடுத்துக்கோங்க. இப்பொழுது இடது கால் கோல்ஃப் சக்ரா கிளாக் வைஸ் டைரக்ஷன் 5 முறை, கவுண்டர் கிளாக் வைஸ் 5 முறை. பார்வை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் 1 2 3 4 5. இப்பொழுது அப்படியே மறுகால் வலது கால் கிளாக் வைஸ் டைரக்ஷன் 1 2 3 4
5. இப்போ அப்படியே கவுண்டர் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. குட். இப்போ அடுத்தது ஜானு நமன். 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை இதே போல இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ இடது கால் நிலக்கி கொண்டு வந்துருங்க. மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே நீட்டணும். நீட்டி மடக்கும் பயிற்சி. இப்பொழுது 1 மூச்சை வெளியிட்டுக்கிட்டே நீட்டுங்க, உள்ளிழுத்துக்கிட்டே மடக்குங்க. 2 3 4 5. சரி. அடுத்தது வலது கால். 1 2 3 4 5. சரி. இப்ப அடுத்தது ஜானு சக்ரா. 2 கால் சேர்த்தி வச்சுக்கோங்க. இரு உள்ளங்கைகள் முட்டிக்கு மேல வச்சுக்கோங்க. மூட்டு பகுதி லேசா மடக்கிக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். பார்வை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தெரியாதவங்க நம்ம செய்யறது பார்த்துட்டு பிறகு பார்வையை ஃபிக்ஸ் பண்ணி செய்துக்கலாம். இப்ப பாருங்க, வட்டம் போடுறோம். கிளாக் வைஸ்ல இது போல 5 சுற்று. பின்னர் கவுண்டர் கிளாக் வைஸ்ல இப்ப நான் செய்த மாதிரி 5 சுற்றுகள். இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. கவுண்டர் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. சரி. அடுத்தது ஸ்ரோனி சக்ரா. 2 காலுக்கு இடையில 1.5 அடியிலிருந்து 2 அடி வரை கேப் விட்டுருங்க. கைகள் இடுப்பு பகுதியில் இருக்கட்டும். இப்ப இடுப்பு சுற்று நம்ம செய்ய போறோம். ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. கவுண்டர் கிளாக் வைஸ் 1 2 3 4 5. சரி. 2 கை பின்னாடி கட்டி கண்கள் மூடி ஓய்வு எடுத்துக்கோங்க. உடல் தளர்வா விட்டுருங்க. ரிலாக்ஸா.
இப்போ நம்ம செய்கிற யோக பயிற்சி எல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம இந்த பயிற்சி செய்ய செய்ய என்ன ஆகும், நமது நாடிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். இப்போ நுரையீரல் இருக்கு, நுரையீரலுக்கு போகக்கூடிய சக்தி ஓட்ட பாதை, அதுக்கு பேரு மெரிடியன். அந்த பாதையில தடை இருந்தது அப்படின்னா நுரையீரல் சரியா இயங்காது. இதுதான் முக்கியம். நுரையீரல்ல வியாதி வரும்னு கிடையாது, சரியா இயங்காது. சரியா இயங்காத காரணத்தினால, அதுக்கு சக்தி போகாத காரணத்தினால அதுல நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம யோக பயிற்சிகள் செய்யறப்ப இந்த தடைகள் நீங்கும். ஒண்ணு, இது பிராணமய கோஷத்துல நடக்கக்கூடிய விஷயம். இன்னொன்னு, உடல் அளவுல நம்ம இந்த அன்னமய கோஷத்துல நடக்கிற விஷயம். நம்ம இந்த பயிற்சி செய்யறப்ப அந்த தசைகள் இயங்கும், தசைகள் பலமாகும், இங்க இருக்கிற அந்த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் சரியாகும். லிம்ஃபேட்டிஸ், அந்த நிணநீர் மண்டலம், கழிவுகள் தங்கி வச்சிருக்கிறத வெளியேற்றி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வலிகளை தீர்க்கும். இன்னொன்று, மனோன்மய கோஷத்தில் நடக்கக்கூடிய விஷயம். மனோன்மய கோஷத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மனோன்மய கோஷத்துல நம்ம நடக்கிறது, இப்போ நம்ம பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு வியாதி வருது அப்படின்னா அதற்கு மனம் காரணம். ஹோமியோபதி சரி, மலர் மருத்துவம் சரி, ஹிப்னோதெரப்பி, சித்தாலேயே 80% 90% வரை வியாதிகள் வருவதற்கான காரணம் மனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யோகாலையுமே வியாதி எங்கிருந்து வருது அப்படின்னா மனதிலிருந்து தான் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த பயிற்சி செய்யறப்ப கரெக்டா எந்த சப்கான்சியஸ் ரெக்கார்டுனால நமக்கு வியாதி வந்திருக்குதோ அந்த பதிவு திரும்ப நம்ம மனதிற்கு வரும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கலாம், பயந்தவுடன் ஏதோ ஒரு உடல்ல பிரச்சனை வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவ் எமோஷன் இருக்கலாம். அது நம்ம பயிற்சி பண்ணுறப்ப அந்த நெகட்டிவ் எமோஷன் வெளியே வரும். அப்போ எப்படி கழிவு சளி எப்படி வெளியே நம்ம சிந்திட்டா உடம்பு ஃப்ரீ ஆகுதோ அது மாதிரி அந்த எமோஷன் வரும். அந்த எமோஷன் வரப்ப நம்ம சும்மா இருக்கணும். நம்ம எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம மோஷன் போகிறப்ப நம்ம எப்படி சும்மா இருப்போம், அதுவாகவே கழிவு வெளியேறும். மோஷன் போகிறப்ப நம்ம எதையாவது செய்யணும், அந்த எமோஷன் வரப்ப அதை அடக்கிறது, அது எதுக்கு சமம் அப்படின்னா மோஷன் போகிறப்ப அடக்கிறதுக்கு சமம். நம்ம பாட்டுக்கு பேசாமல் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே விலகிடும், அது எல்லாமே சரியாயிடும். அது மாதிரி பயிற்சி பண்ணுறப்ப நம்ம யோகா பயிற்சி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, பயம் சம்மந்தப்பட்ட பதிவுகள், நெகட்டிவ் எமோஷன் சம்மந்தப்பட்ட பதிவுகள் எதுவுமே நம்ம உள்ளே எடுத்துக்கவே கூடாது. காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணால் சளி பிடிக்கும், இது ஒரு நெகட்டிவான பதிவு, இதை உள்ளே எடுத்துக்கூடாது. இப்போ பயிற்சி, இப்போ நம்ம வகுப்பு எடுக்கிறோம், காலைல 2 வாட்டி, இப்போ ஒரு 4 வாட்டி. அப்போ எடுக்கிறப்ப உடம்பு டயர்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சி பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக டயர்ட் ஆகும். இந்த பயிற்சி நிறைய முறை நான் செய்கிறப்ப உடல் பலமாகுது அப்படின்னு நினச்சி செஞ்சால் உடல் இன்னும் பலமாகும். அப்போ இதை நம்ம அந்த பதிவுகள் வரப்ப அந்த பதிவுகளை சாட்சி பாவனையில் கவனித்து அந்த நோய்களை வெளியேற்றணும். இப்போ அடுத்த பயிற்சிக்கு வரலாம். அடுத்தது, கால்கள் சமநிலையில் இருக்கட்டும், கைகளை மேலே உயர்த்திருங்க. இப்போ விரல்களுக்கு உரிய பயிற்சி முஷ்டிக பந்தனா ஆரம்பிக்கலாம். விரல்கள் நீட்டி மடக்கணும். 1 2 3 4 5. அடுத்தது, இரு கைகள் கட்டை விரல் உள்ள வச்சு மீதி 4 விரல்கள் மடக்கி வச்சு, இப்ப வச்சிருக்கிறது ஆதி முத்திரை. இந்த முத்திரையில் வச்சு இப்ப மணிபந்த சக்ரா வெளிப்புற சுற்று 5 முறை, உள்புற சுற்று 5 முறை. 1 2 3 4 5. இப்ப உள் சுற்று 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே கை சமான முத்திரையில வச்சுக்கோங்க. இப்ப விரல்கள் எல்லா விரல்களுடைய டிப்பும் சேர்ந்தபடியாக இருக்கணும். இப்ப கேகுனி நமன் எல்போ ஜாயிண்ட்டுக்கு உரிய பயிற்சி
மூச்சு உள்ள இழுத்துக்கிட்டே இது போல மடக்குங்க. மூச்சை வெளியிட்டுக்கிட்டே நீட்டுங்க. இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. சரி, இப்ப இந்த சமான முத்திரை ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. இப்ப ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ரொட்டேஷன். இந்த பயிற்சிக்கு பேரு ஸ்கந்த சக்ரா, வெளிப்புற சுற்று 5 முறை. இப்ப செய்யலாம். 1 2 3 4 5. திரும்ப உள் சுத்து. 1 2, நல்ல பெரிய வட்டமா போடுங்க. முன்னோக்கி வரப்ப எல்போ ஒட்டணும், பின்னாடி வரப்ப ஷோல்டர் நல்ல விரியணும். 4 5. சரி, இப்ப 2 கைகள் முன்னோக்கி வச்சுக்கோங்க. இப்ப கழுத்துக்கு உரிய பயிற்சி கழுத்து சுற்று. இப்ப இந்த சின் நமது தாடை பகுதி நெஞ்சு பகுதியோட ஒட்டி வச்சுக்கோங்க. நெஞ்சு பகுதியோட ஒட்டி வச்சு இப்ப வலது பக்க சுத்து 5 முறை, இடது பக்க சுத்து 5 முறை செய்ய போறோம். இப்ப ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். 1 2 3 4 5. சரி, இப்ப கண்கள் மூடி கைகள் 2 பின்னாடி கட்டி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. நின்ற நிலையிலேயே ஓய்வு நிலை. இப்ப நமது உடல் எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, மூச்சு எப்படி இயங்குது அப்படின்றத ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்ற தோப்புக்கரண பயிற்சி நம்ம செய்ய போறோம். இது மினிமம் ஒரு 10 முறை செய்யணும். அப்பதான் இதோடைய பலன்கள் தெரியும். இந்த பயிற்சி செய்யறப்ப முக்கியமான விஷயம், முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். இது சக்தியை சப்ளிமேட் பண்ணக்கூடிய பயிற்சி. சப்ளிமேட் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜி மற்ற இடத்துல கொண்டு போறது சப்ளிமேஷன். இப்போ கீழே இருக்கிற தேவையில்லாத எனர்ஜி அது எப்படியும் வெளியே வரதான் போகுது, இல்லை கழிவாக வெளியேற போகுது. அதை நம்ம அந்த எனர்ஜியை மேலே கொண்டு வரோம். இதுதான் சப்ளிமேஷன். அப்போ அப்படி இருக்கிறப்ப முதுகுத்தண்டு நேராக வச்சுக்கணும். அப்போதான் இது வேலை செய்யும். முதுகுத்தண்டு நேராக வச்சு கொஞ்சமாக செஞ்சால் கூட போதும். ஆனால் குனிஞ்சிட்டு செஞ்சால் பலன் ஜாஸ்தியாக இருக்காது. இப்போ பாருங்க, நான் செய்கிறேன் பாருங்க.
பார்த்துக்கோங்க நான் செய்யறதை. இப்ப கீழே போறேன். உடல் இடுப்பு, இடுப்புக்கு கீழுள்ள பகுதி, முதுகுத்தண்டு எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும். எந்த ஒரு அசைவும் இருக்கக்கூடாது. நமது முட்டி பகுதி இதை மட்டும் அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்றோம். இப்ப போறப்ப முதுகுத்தண்டு நேராவே இருக்கு எனக்கு. ஒரு சிலருக்கு முதுகு இடுப்பு ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா இதுக்கு மேல போக முடியாது. ஒரு சிலருக்கு இங்கேயே நின்றும். இதுக்கு மேல கீழே போகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே முன்னாடி வளையும். அப்படி வளையக்கூடாது. அப்ப இது வரைக்கும் போகுது அப்படின்னா இங்கேயே நிப்பாட்டிக்கலாம். இங்கேயே நிப்பாட்டிட்டு நேரு வந்துட்டு திரும்ப போங்க, திரும்ப மேலே வாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப போக 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 டெய்லி பயிற்சி செய்யறப்ப முதுகுத்தண்டு நேராவே இருந்து கீழே வரைக்கும் வந்துடலாம். நேரா கீழே வரைக்கும் வரோம். வந்துட்டு பின்னர் மூச்சு உள் இழுத்துக்கிட்டே அப்படியே மேலே வரணும். இதுதான் ஒரு சுத்து. இப்ப இது போல 10 சுற்றுகள் செய்ய போறோம். கவனம் இடது கை மீது இருக்கட்டும். இடது கை வலது காதை பிடிச்சிக்கோங்க, வலது கை இடது காதை பிடிச்சிக்கோங்க. இப்போ சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாள் பாடங்களா கொண்டு வரோம். அப்போ முதல் நாள் பாடம், 2வது நாள் பாடம் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வரிசையிலிருந்து தான் வரணும். டைரக்டா நடுவுல இருந்து வந்துடாதீங்க. பேசிக்கு முடிச்சுட்டு இப்போ நம்ம 4ஆம் நாள் வரலாம். இப்போ கைகள் இப்போ வச்சிருக்கிறது அபான முத்திரை, இல்லைன்னா இது மாதிரி பிடிச்சிக்கலாம். முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். இப்ப 1, குதிங்கால் மேல தூக்கக்கூடாது. 2, 3, முதுகுத்தண்டு நேரா வச்சு செய்யறப்பயே அது ஒரு தனி ஃபீலிங் கிடைக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 10. கண்கள் மூடி, இரு கைகள் பின்னாடி கட்டி, உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை உணர்ந்து பாருங்க. இதுவா கண்கள் திறந்த நிலை. இப்ப அப்படியே அமர்ந்த நிலை எடுத்துக்கோங்க. வஜ்ராசன நிலை. நம்ம உடல்லையே இருக்கிறதுல பெரிய மசில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா தொடை பகுதியில தான் இருக்கு. மசில் சதைகள் எந்த பாகத்தில் அதிகமா இருக்கு? தொடை பகுதியில தான் அதிகமா இருக்கு. இருக்கிறதுலயே பெரிய எலும்பு எங்க இருக்கு? தொடையில தான் இருக்கு. அதுக்கு பேரு ஃபீமர். இப்ப இந்த தொடை பகுதிகள், இதை பலப்படுத்தக்கூடிய பயிற்சி இந்த தோப்புக்கரண பயிற்சி. ஏன் இந்த தொடை பகுதிகளை இயக்கணும் தினசரி அப்படின்னா,
இப்போ கைகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். கைகளில் குறிப்பிட்ட மசில் மட்டும்தான் நம்மளால ட்ரெயின் பண்ண முடியும். இதுவே நம்ம தொடைப்பகுதி அப்படின்றப்ப நிறைய மசில்ஸை நம்ம இயக்குறோம், பயிற்சி செய்கிறோம். அப்படி பயிற்சி செய்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம மெட்டபாலிசம் இந்த குறைந்த பயிற்சியிலேயே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நமக்கு நேரமே இல்லை, ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் மசில்ஸை மட்டும் ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா, அப்போ தொடைப்பகுதி தை மசில்ஸை ட்ரெயின் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பண்ணுறப்ப அது முழு உடல் இருக்கும் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். சின்ன சின்ன மசில் குரூப்பை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பதிலாக கால்களுக்கு பயிற்சினை நம்ம கொடுத்துக்கலாம். தோப்புகரணத்துக்கு இதை விட இன்னும் ஜாஸ்தியாக பலன்கள் நிறைய இருக்குது. தோப்புகரணத்தை அந்த பலன்களை பற்றி தனியாக நான் ஒரு முறை கொடுக்குறேன். இப்போ நம்ம பயிற்சிகளுக்கு உள்ளே போகலாம். இப்போ அடுத்தது முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். வஜ்ராசன நிலையில் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ இந்த உள்ளங்கை மூட்டுகளுக்கு மேலே இருக்கட்டும். இப்போ அந்த வஜ்ராசன இந்த நிலையில் வீரியம் ஏற்றக்கூடிய நிலை நம்ம அந்த காணொலி போட்டிருந்தோம். இந்த வஜ்ராசனத்தை கற்றுக்கோங்க, வீரியம் ஏற்றக்கூடிய முறை கற்றுக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் முதல் நாள் வகுப்பிலேயே. இப்போ அதோட அட்வான்ஸு இன்னொரு டெக்னிக் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த டெக்னிக் செய்கிறப்பயே சாப்பிட்டு செஞ்சு பாருங்க. செஞ்ச உடனே ஏப்பம் வரும், ஸ்பீடாக டைஜஸ்ட் ஆகும். ஹெவினஸ் இருந்தது அப்படின்னா நிறைய சாப்பிட்டு ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க, குடிச்ச உடனே ஏப்பம் வரும், அப்போடா ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முறை செய்து பார்த்தோன்னே செஞ்ச உடனே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் தேவைப்படாது, செஞ்ச உடனே ரிலாக்ஸ் ஆகும், அந்த ப்ளோட்டிங் எல்லாமே சரியாகும். சரி, இப்போ வஜ்ராசன நிலையில இருக்கிறோம். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். இப்போ கை ஆதி முத்திரையில வச்சுக்கோங்க, இடது கை. இப்போ இடது கை ஆதி முத்திரையில நம்ம வச்சிருக்கிறோம். வலது கை ஆதி முத்திரையில வச்சுக்கோங்க. இப்போ இந்த வலது கை எடுத்து இடது ஆம்பிட்ல வச்சுக்கணும், அக்கல் பகுதியில வச்சு மறு கையால இப்படி அழுத்தணும். அழுத்திட்டு இப்போ நம்ம இடது கை இதை ஃப்ரீயா விட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த கை ஆதி முத்திரையில கூட வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, சும்மா இப்படி ஃபிஸ்ட் கூட மடக்கி வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். முதுகுத்தண்டு நேரா இருக்கட்டும். இப்போ அப்படியே கீழே போகணும், மேலே வரணும். கீழே போறப்ப மூச்சு வெளியிடணும், மேலே வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். 30 முறை இப்போ செய்ய போறோம். ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. வாழ்த்துக்கள். இப்ப கைகள் விடுவிச்சு கண்கள் மூடி உடல்ல என்ன மாற்றம் நடந்திருக்குது அப்படின்றத கவனிங்க.
தேவைப்பட்டா கால்கள் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிராரம்பிக் ஸ்திதியில வச்சுக்கலாம், இல்லை ஒரு காலில் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணா அமர்ந்த நிலையில ஓய்வு எடுத்துக்கலாம். கண்கள் மூடி உடலுக்குள்ள நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. உடல் தளர்வா விட்டுருங்க, ஃப்ரீயா. கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உடல்ல எந்த இடத்தில் ரத்த ஓட்டம் அதிகரிக்குதுன்றது கவனிக்க முடியும். பயிற்சிக்கு முன்னும் பின்னும் இப்போ உடல் எப்படி இருக்குன்றது கவனிச்சுக்கோங்க. மெதுவா முதுகு தண்டு நேரா வச்சுக்கோங்க. சுகாசன நிலையில உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வஜ்ராசன நிலையிலேயே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப கண் பயிற்சி செய்ய இருக்கிறோம். இப்ப செஞ்ச இந்த வஜ்ராசன முறை குருகுல முறை. இப்ப இதோட இன்னும் கொஞ்சம் வீரியத்தை கூட்ட முடியும். எதை சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். செஞ்ச இந்த பயிற்சி செய்துக்கோங்க. இந்த பயிற்சியை செஞ்சு இதோடைய பெனிஃபிட் எப்படி இருக்கு, செஞ்ச உடனே உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. முதல்ல இந்த பயிற்சியை செய்யுங்க. இன்னுமே இதுலேயே அட்வான்ஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்ஸு இன்க்ளூட் பண்ணலாம். போக போக அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளின் மீது கவனம் இருக்கட்டும். இன்றைக்கு கண் பயிற்சி. செவுத்தை பார்த்தபடியாக உட்காந்துக்கோங்க. அறையில் வெளிச்சம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. குறைந்த அளவு, நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பார்க்கக்கூடிய அளவில் வெளிச்சம் இருக்கட்டும். செவுத்துக்கு ஒரு அடி டிஸ்டன்ஸ் தள்ளி உட்காந்துக்கோங்க. செவுத்தை பார்த்தபடியாக உட்காந்துக்கணும். நான் சொல்கிற விஷயங்கள் கேட்டால் மட்டுமே போதும், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். உடல் முழுக்க தளர்வாக விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்ப கண்கள் மூடிய நிலையை எடுத்துக்கோங்க. இப்ப கண்கள் மூடிய நிலையில இருக்கு. மணக்கண்ணில் ஒரு பெரிய கடிகாரம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. நான் 12ன்னு சொன்னா மேல் நோக்கி பார்க்கணும். 12ஆம் நம்பர் மேல இருக்கு. 6ன்னு சொல்றப்ப கீழே. 9, 3 எப்படி வரும்? பக்கவாட்டில் வரும். 3ன்னு சொல்றப்ப வலது பக்கமும், 9ன்னு சொல்றப்ப இடது பக்கமும் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் எந்த எண் சொல்றேனோ உடனடியாக அந்த எண்ணை நீங்க பார்க்கணும். இப்ப தயாராகிக்கோங்க. முதல்ல கண் சிமிட்டும் பயிற்சி. மெதுவா இமைகளை திறக்கணும், மூடணும். 30 முறை வேகமா செய்யணும். இப்பொழுது ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. கண்கள் மூடிய நிலை. கண்கள்ல நடந்திருக்கிற மாற்றங்களை ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்ப மெதுவா கண் இமைகளை திறந்துக்கோங்க. இப்பொழுது 12. இரு கருவிழி மேல் நோக்கி இருக்கணும். 6 கீழ் நோக்கிய பார்வை. 12
6 12 6. சரி, இப்ப 9 3 9 3 9 3. ரிலாக்ஸா விட்டுருங்க. பயிற்சிகள் ஜாலியா பண்ணுங்க. இப்ப எண்கள் வேகமா சொல்லுவேன். சொல்ல சொல்ல கரெக்டா அந்த எண்ணை பார்க்கணும். கரெக்டா அந்த திசையை நோக்கி பார்வையை செலுத்தணும். 12 6 3 9 12 6 3 9 3 9 12 6 3 9 9 6 9ன்னு சொல்றப்ப யார் யாரெல்லாம் பார்வை மாத்துறீங்க? 12 6 12 6 1 2 3 4 5 6 7 8 9 3. 10ஆம் நம்பர் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? 12 6 3 9 12 6 3 12 6 12 6 12 6 12 6 12 6 12 6 6. கண்கள் மூடிய நிலை. உடலை தளர்வா விட்டுருங்க. ரிலாக்ஸா கண்கள்ல நடந்திருக்கிற மாற்றங்களை ஃபீல் பண்ணுங்க. இப்ப மெதுவா கண் இமைகளை திறந்துக்கோங்க. இப்ப இரு கைகள் கோர்த்து வச்சுக்கோங்க. கட்டை விரல் பகுதியானது ஒன்றின் பின் ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய பார்வை இந்த கட்டை விரல் மீது இருக்கணும். கட்டை விரல் நெகைக்கண் மீது பார்வை இருக்கட்டும். எல்போ ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. தெரியாதவங்க நான் ஒரு முறை செய்கிறேன் பாருங்க. இப்ப இந்த பார்வை கட்டை விரல் மீது வச்சிருக்கிறோம். இப்ப இதை கிட்ட கொண்டு வரணும். கிட்ட கொண்டு வரப்ப பார்வை இந்த கட்டை விரல் நிகக்கண் மீது மட்டுமே இருக்கணும். மூக்கு கிட்ட கொண்டு வந்து திரும்ப தூரமா கொண்டு போகணும். தூரமா கொண்டு போக பார்வை இந்த கட்டை விரல் நிகக்கண் மீது மட்டுமே இருக்கணும். மனம் அதன் மீது இருக்கணும். கவனம் அதன் மீது இருக்கணும். கிட்ட வரப்ப மூச்சை உள்ளிழுக்கணும். தூரமா போறப்ப மூச்சை வெளியிடணும். பாருங்க, கிட்ட வரப்ப நுரையீரல் இந்த செஸ்ட் எல்லாமே விரியுது. தூரம் போறப்ப சுருங்குது. இதுதான் கான்செப்ட். சரி, ஆரம்பிக்கலாம். 5 சுற்று. 1 2 3 4 5 5 சுற்று முடிச்சாச்சு. இரு கைகள் கோர்த்து கண்கள் மூடி ஓய்வு எடுத்துக்கோங்க. கண்களில் நடந்திருக்கிற மாற்றங்களை ஃபீல் பண்ணுங்க. இப்ப இரு கைகள் ஒன்னா சேர்த்து நல்லா உரசுங்க. இந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுங்க. ஹீட்டை ஃபீல் பண்ணி உள்ளங்கை கண் இமைகளின் மீது வச்சுக்கோங்க.
கண்களில் அந்த ஹீட்டு ரேடியேட் ஆகுறத ஃபீல் பண்ணுங்க. இந்த பாமிங் ஒரு நாளில் எத்தனை முறை வேணால் செய்யலாம். கண் எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறவங்க, கண் சூடாக இருக்குன்னு சொல்கிறவங்க, கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அடிக்கடி வருவது, எல்லாமே இந்த பாமிங் அடிக்கடி நம்ம செய்ய ஆரம்பித்தா 5 முறை டெய்லி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். கண்ணிமைகள் மெதுவாக திறந்துக்கோங்க. உள்ளங்கை முதல்ல பார்த்துக்கோங்க. சரி, நம்ம கண்களுடைய பாதுகாவலன் அப்படின்றது கண்ணீர். கண்ணீர் இல்லைன்னா சீக்கிரத்துல இன்ஃபெக்ஷன் வரும், கண்களை பாதிக்கும். நம்ம இப்ப இரவு படுத்திருக்கோம், நம்ம கண்கள் லைட்டுக்கு அடாப்ட் ஆகும். அடாப்ட் ஆகும் அப்படின்னா அந்த அடாப்டேஷன் ப்ராசஸ்க்கு நேரம் எடுத்துக்கும். இப்ப இருட்டில் இருக்கிறோம், திடீர்னு வெளிச்சத்துக்கு வரோம் அப்படின்றப்ப, இல்லை வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு போறோம் அப்படின்றப்ப கண்கள் அதுக்கு தகுந்தாப்புல அடாப்ட் ஆகும். நம்மளால இருட்டிலையும் பார்க்க முடியும். இருட்டில் பார்க்கக்கூடிய அந்த எபிலிட்டி அதை நம்ம யூஸ் பண்ணல அப்படின்றப்ப அந்த எபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். இல்லை இல்லாமல் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஜென்ரேஷன் ஆக 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 எவால்வ் ஆக ஆக அந்த எபிலிட்டி இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ சூரியன் மறைஞ்சது அப்படின்னா எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு இருட்டில் தான் இருக்கணும். பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம் கண்களில் உடல் மேலே படும்படியாக இருக்கணும். இரவு ஆக ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வேலைகள் குறைச்சிக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இது எல்லாத்தையுமே குறைச்சிட்டு அறையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வெளிச்சத்தை எல்லாம் கம்மி பண்ணிட்டு இருட்டில் இருக்கணும். தேவைப்படுற வெளிச்சத்தை மட்டுமே பார்க்கணும். செல்ஃபோன் பார்க்குற வேலை, லேப்டாப்பில் பார்க்குற வேலை இதெல்லாமே பகல் நேரத்தில் முடிச்சுக்கணும். இரவுல வெளிச்சம் தேவைப்படாத வேலைகள் மாற்றி வச்சுக்கோங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடல்ல சர்க்கேடியன் ரிதத்தை சரி செய்யும். சர்க்கேடியன் ரிதம் சரியானாலே இரவுல அடிக்கடி யூரின் போற பிரச்சனை, இரவுல தூக்கம் வராத தொந்தரவு, பிளட் ப்ரெஷரு, இது மாதிரி நிறைய தொந்தரவுகள் சரியாகும். சர்க்கேடியன் ரிதம் இப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் செய்யுங்க அப்பதான் சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மருத்துவர்கிட்ட போனா அதுக்கு நேரம் கிடையாது. நம்ம என்சிஆர் வகுப்புகள் 21 நாள் வகுப்புகள் எடுத்திருக்கிறோம். இந்த 21 நாள் வகுப்புகள் இன்றிலிருந்து நம்ம 21 நாள் யோக பயிற்சி ஃபாலோ பண்றவங்க அந்த என்சிஆர் வகுப்பையும் இன்றிலிருந்து பார்க்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பதிவு 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரை இருக்கும். 21 நாள் இயற்கை மருத்துவமனைகள்ல செய்யற கான்செப்ட் இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான சிம்பிளான செலவில்லாத முறைகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். அது ஃபாலோ பண்ணுங்க. அதுல ஒரு விஷயம் 2 விஷயம் ஃபாலோ பண்றப்ப கிரானிக் டிசீசஸ்ல இருந்து நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க. அப்ப அதில் 21 முறைகள் இருக்கு. இந்த 21 முறைகள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் அடாப்ட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே நமக்கு வியாதிகள் வராது. இப்ப 2 கை பைரவ முத்திரை இல்லை பைரவி முத்திரையில வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேரா இருக்கட்டும். யோக நன்றிகள் செலுத்திட்டு நம்ம இன்றைய வகுப்பு முடிச்சுக்கலாம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே இரு கைகள் நமஸ்கார முத்திரை தலைக்கு மேல வச்சுக்கோங்க. முதல்ல பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. அடுத்தது நமஸ்கார முத்திரை உச்சந்தலை பகுதியில் ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் மற்றும் அனைத்து நல்ல சக்திகளுக்கு நன்றி. அனைத்து நல்ல சக்திகள் துணை, அனைத்து நல்ல சக்திகள் காப்பு. அடுத்தது பிடரிக்குழி, இஷ்ட தெய்வம் குலதெய்வத்திற்கு நன்றி. அடுத்தது புருவமத்தி, முன்னோர்களுக்கு நன்றி. அடுத்தது நெஞ்சுக்குழி, குருவிற்கு நன்றி. அடுத்து இரு கைகள் பின்னாடி கட்டி மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்கோங்க. மூச்சை வெளியிட்டுக்கிட்டே மெதுவா கீழே குனிஞ்சுக்கோங்க. நெத்தி பகுதி தரையை தொட்டு வணங்கி பூமி தாய்க்கு நன்றி.
மீண்டும் 2 கைகள் நல்லா உரசுங்க. அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணுங்க. நல்லா அழுத்தி உரசுங்க, வேகமா உரசுங்க. கண்கள் மீது வச்சு ஹீட்டை ஃபீல் பண்ணுங்க. முகத்துக்கு 1 அடி டிஸ்டன்ஸ்ல உள்ளங்கை கொண்டு வந்து கண்ணிமைகள் மீது முழு கவனத்தையும் செலுத்தி ஸ்லோவா கண்ணிமைகளை திறந்துக்கோங்க. மெதுவா இப்ப மீண்டும் கண்கள் மூடிய நிலை எடுத்துருங்க. இப்ப ஏற்கனவே திறந்ததை விட இன்னும் மெதுவா கண்ணிமைகளை திறக்கணும். கண்ணிமைகள் திறக்கும் வரை நடுவுல கண் சிமிட்டக்கூடாது. ஆரம்பிக்கலாம். குட். மீண்டும் கண்கள் மூடிய நிலை. இப்ப நான் எண்ணிக்கை சொல்லுவேன், 1லிருந்து 10 வரை. 1 சொல்றப்ப கண் இமைகள் லேசா திறக்கணும். 2 அதோட இன்னும் அதிகமா. 10ன்னு சொல்றப்ப கண் இமைகள் முழுமையா திறந்திருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுல நடுவுல கண்கள் சிமிட்டக்கூடாது. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வாழ்த்துக்கள். இப்ப நடுவுல கண் சிமிட்டிட்டீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு முறை செய்துக்கணும். இரு கைகள் நமஸ்கார முத்திரை. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். பயிற்சிகள் எப்பயுமே முடிச்சுட்டு சாதி ஆசன நிலையில படுத்துக்கணும், சவாசன நிலையில படுத்துக்கணும். இப்போ 1 மணி நேரம் பயிற்சி செய்யறோம்னா ஒரு 20 நிமிடமாவது சவாசனத்துல படுத்துக்கணும், சாந்தி ஆசனத்துல படுத்துக்கணும். படுத்திருக்கிறப்ப தூங்கிடக்கூடாது. உடல்ல எந்த அசைவும் இல்லாம உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிக்கணும். உடல்ல எந்த பகுதி இறுக்கத்தோட இருக்கோ அந்த பகுதியை தளர்வுபடுத்தணும். உடம்புல ஏதாவது ஒரு வலி இருந்தது அப்படின்னா அந்த வலியை அந்த இடத்தில் கவனத்தை வச்சு அந்த வலி நீங்குவதை பார்க்கணும். இல்லை அந்த வலி இருக்கிற இடத்தில் கவனத்தை வச்சுட்டே இருச்சிங்க அப்படின்னா, சாட்சி பாவனையில கவனத்தில் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வலி நீங்கிறது ஃபீல் பண்ண முடியும். நம்ம கவனிக்க அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகும். அதே மாதிரி பிராணசக்தி ஓட்டம் அதிகமாகும். வலி சீக்கிரத்துல சரியாகும். ஆக மொத்தம் பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் சவாசன நிலையில அசைவில்லாம படுத்திருக்கணும். உடலை தளர்வு பண்ணிக்கணும். இந்த சவாசன நிலை இப்ப நம்ம இரவு பயிற்சி பண்றோம் அப்படின்னா, இரவு ஒரு 6 மணி பயிற்சி பண்றோம், இல்ல 4 to 5 பயிற்சி பண்றோம். அப்ப நம்ம சவாசனம் 20 நிமிடங்கள் போட வேண்டியது கிடையாது. உடல் மீண்டும் திரும்ப ரெக்கவர் ஆகிற வரை 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ போட்டுக்கலாம். ஏன்னா இரவு தூங்க போறோம், மாலை நேரத்துல தான் வகுப்பு பயிற்சிகள் செய்யறோம். இதே காலையில செய்யறோம் அப்படின்றப்ப கண்டிப்பா ஒரு 20 நிமிடமாவது ஓய்வு எடுக்கணும், சவாசனம் பண்ணணும். அடுத்தடுத்து செய்யக்கூடிய பயிற்சிகள் இன்னும் அட்வான்ஸா இருக்கும். அப்ப இந்த சவாசனம் பண்ணாம விட்டுட்டா அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காம இருக்கும். இல்லை பயிற்சினால வரக்கூடிய ஒரு சில பக்க விளைவுகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சவாசனம் பண்றப்ப ஹீட் இருக்கிறது எல்லாமே எல்லா இடத்துலையும் பரவி சமனாகி பெனிஃபிட்டா மாறும். பண்ணாம விட்டுட்டா ஒரு இடத்துல மட்டும் வெப்பம் தங்கி இருந்து பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, நன்றிங்க. வாழ்க வளமுடன்.